ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான ஒரு கொத்தமல்லி சட்னி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 4 மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டாலே போதும், அதிலே லைட்டாக செவந்து வந்துடும். கடலைப்பருப்பும் உளுந்தும் லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். அதாவது கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பத்த தேங்காவை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கோங்க. புளியும் தேங்காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காவும் புளியும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணி 2க்கு 3 வாட்டி வாஷ் பண்ணி தண்டோட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்து கொஞ்சம் உளுந்து சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு தாளிச்சதை நீங்கள் சட்னியில் கொட்டிக்கோங்க. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி அதுவும் நாக்குக்கு நல்ல டேஸ்டான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.